ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இன்றைக்கி மார்கழி 18 திருவெம்பாவை பாடல் 18 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடிவின் மணித்தகை வீற்றார் போல் கண்ணார் இறைவி கதிர்வந்து கார்பரப்ப தன்னார் ஒளி முழங்கி தாரைகள் தாமகள பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழிசை விண்ணாகி மண்ணாகி வித்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றார் தழப்பாடி பெண்ணே இப்பூங்குழல் பாய்ந்து ஆடையலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்கவாசக பெருமான் இறைவனை ஊமைப்படுத்தி பாடிய பாடல் இது என்று கூட நாம் சொல்லலாம். இப்போ திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கின்றார் சிவபெருமான். அவர் ஜோதி பிழம்பானவர். அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காக, தாமரை போன்ற அழகிய திருவடிகளை வணங்குவதற்காக அங்குள்ள தேவர்கள் எல்லாம் வராங்க. அவங்க தலையில பார்த்தீங்கன்னா மகுடங்கள் இருக்கு. அந்த மகுடங்களிலெல்லாம் பதிக்கப்பட்ட கற்கள் எல்லாம் ரத்தின கற்கள். அதனுடைய தொகை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். சின்ன 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 கல்லுங்க, எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த திருவடிகளை, இறைவனுடைய திருவடிகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிரீடத்தோட வணங்குறாங்க. இப்படி வணங்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற, அந்த கற்களிலிருந்து வருகின்ற ஒளி இருக்கு பார்த்தீங்களா, பிரகாசமான ஒளி. அந்த ஒளியெல்லாம் சிவபெருமானுடைய அந்த தாமரை மலர் போன்ற அந்த பாதங்கள் பட்ட உடனே அதிலிருந்து வருகின்ற பேர் ஒளியில இவையெல்லாம் மங்கி வீரற்று விடுகின்றன. அதுதான் இப்ப அழகா சொன்னார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடிவின் மணித்தொகை வீற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்பரப்ப கண்ணார் ஒளிமழங்கி தாரைகள் தாமகள அப்படின்னு அதெல்லாம் என்ன பண்ணிச்சா, அப்படியே ஒளி மங்கி காண வீரற்று விடுகின்றன. இப்போ அது போல இப்போ என்ன சொல்ல வராருன்னா, கண்ணார் ஒளிமழங்கி தாரைகள் தாமகள பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறஞ்சேர் விண்ணாகி மண்ணாகி வித்தனையும் வேறாகி என்று சொன்னார். இப்ப கதிரவன் வந்த உடனே விண்மீன்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். அதற்காக வானத்துல நட்சத்திரங்கள் இல்லை, நிலா இல்லைன்னா சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கு. ஆனா கதிரவனுடைய ஒளி பிரகாசமானது. அந்த ஒளியில அதெல்லாம் மங்கி போய் இருக்கிறது. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் ஒளியானது அங்கே மங்கி விடுகிறது. அதே போன்றுதான் இங்கே சிவபெருமான் திருவடி பட்ட உடனே அந்த தேவர்களுடைய மகுடத்தில் உள்ள கற்கள், ஆயிரக்கணக்கான கற்கள் எல்லாமே என்ன பண்ண, அதிலிருந்து வருகின்ற ஒளி எல்லாமே மங்கி போய் விடுகிறது என்று சொல்கின்றார். எதற்கு ஒப்புமையா சொன்னார் இந்த இதுல? கதிரவன் எப்படி மேல வந்த உடனே விண்மீன்கள் மறைகின்றதோ அதுபோல சிவபெருமானுடைய திருவடியிலிருந்து வருகின்ற ஒளியினுடைய கதிர்களில் இவங்க மகுடத்தில், தேவர்கள் மகுடத்தில் சூட்டி இருக்கின்ற அந்த கற்களினுடைய ஒளிகள் எல்லாம் மங்கி போய் விடுகின்றன என்பதை அழகாக இங்கே சொல்லிவிட்டார். அது மட்டும் இல்லாம கண்ணார் ஒளிமழங்கி தாரைகள் தாமகளை என்று சொல்லி பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழிச்சு விண்ணாகி மண்ணாகி வித்தனையும் வேறாகி என்று சொன்னார். இறைவன் எப்படிப்பட்டவர்னா, ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும், அலி என்றால் திருநங்கைகள், அந்த 3 மாணவன் அந்த இறைவன். அது மட்டும் இல்லாம உலக ஜீவராசிகள் அனைத்துக்குள்ளும் அவன்தான். பஞ்சபூதங்கள் சொல்றோம், வானம் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் சொன்னோம். இந்த 5மாக இருப்பவன் இந்த இறைவன். அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் காணுகின்ற அனைத்துமே அந்த இறைவன் தான், அந்த சிவபெருமான் தான். அதனால நம் முன்னே இப்போ எப்படி இருக்காருன்னா, பேரொளி வடிவமாக அந்த திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் என்ன பண்ணணும், வாயார பாடி மனதார நினைந்து உள்ள முருகி அவரை பாடி அந்த குளத்திலே நீராடி
பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் என்று சொல்லும் பொழுது அந்த குளத்திலே நீராடும் பொழுது அந்த இறைவன் ஒருவனையே தன் மனதார நினைத்து தம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் பால் சென்று நாம் உள்ளே சென்று நீராடி வெளிவரும்போது நம் பாவங்கள் எல்லாம் தொலைந்து நாம் அவரோடு ஒன்று சேர்வதற்கான வழிகளை அது ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். சரி, இந்த பாடல் விளக்கம் இது. இப்ப இந்த பாடலுக்கான சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பாடலில் திரு அண்ணாமலையாருடைய திருவடிகள் கதிரவனுக்கும் விண்மீன்கள் தேவர்களுடைய ரத்தின கற்களுக்கும் ஓமையாக இங்கே கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா, யாராலும் ஒப்புமை கூற முடியாத ஒரு திருவடி, ஒளி நிறைந்த திருவடி, அருள் நிறைந்த திருவடி, அன்பு நிறைந்த திருவடி, காண்பதற்கு அரிதான திருவடி அது. அப்பேற்பட்ட திருவடியுடைய அந்த இறைவனானவன் பஞ்சபூதங்களாக இங்கே வீட்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாம ஆண் பெண் அலி என்ற திருநங்கைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்றுமாக இருக்கின்ற அந்த இறைவன் நம் கண் முன்னே தோன்றி இருக்கின்றான். எப்படின்னா, திருவண்ணாமலையில பேரொளி ரூபமாக இங்கே இருக்கின்றான், பேரொளி பிழம்பாக இருக்கின்றான். அந்த பேரொளி பிழம்பினை நாம் என்ன பண்ணணும், வாயார பாடி மனதார நினைந்து நாம் அவரோடு ஒன்று சேரும் பொழுது அந்த ஆலயத்தில் நாம் ஒன்று சேர்ந்து அங்குள்ள ஆலயத்தில் இருக்கிற அந்த நீரில் நீராடும் போது, அந்த குளத்திலே நீராடும் பொழுது நம்முடைய பாவங்கள் துளைந்து விடுகின்றன. அதே நேரத்தில் நம் நெஞ்சமானது அந்த இறைவனோடு ஒன்றுபட்டு அவர் நம்மை ஆட்கொள்வதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொன்னார். அது எப்படின்னா, அவர் ஊமையா சொல்றாரு. எப்படின்னா, அவர் தான் அதுக்கு ஊமையே நம்ம சொல்லலாம். எப்படின்னா, மாணிக்கவாசக பெருமானை மதுரை மன்னரிடம் அமைச்சராக இருந்தவர் இவர். அத்தகைய பெருமானை ஆட்கொண்டவன் அந்த சிவபெருமான். அதுபோல நம்மையும் என்ன பண்ணுவார், ஆட்கொள்வார் என்பதை தெல்ல தெளிவாக இந்த பாடலை விளக்குகிறார். அன்பு இருந்து பக்தி இருந்ததுன்னா, உண்மையான பக்தி இருக்கும் பொழுது இறைவன் நம்மை தேடி நம்மை ஆட்கொள்வார் என்பதை அழகாக இப்பாடலில் விளக்கி கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஹரஹர மகாதேவா. சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.